இனி summer holidays கண்ணு call GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. வேட்டையனை காலி பண்ண அந்த படம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். தலைவர் 171 தவறான புரிதல். வேட்டையனெல்லாம் யாரும் காலி பண்ண முடியாது, ரஜினியை யாரும் காலி பண்ண முடியாது. வேட்டையன்னு டைட்டில் தான், ஆனா யாரை வேட்டையாடுறாரு, எதுக்காக வேட்டையாடுறாரு, என்ன விஷயம் அதுல இருக்குன்றது ஒண்ணு இருக்குல்ல. இதெல்லாம் வேற மாதிரி ஜானர்ல இருக்கும். இதற்கும் லோகேஷ் கனகராஜுடைய கூலி படத்திற்கும் அவர் இந்த கையில அந்த கூலிக்கு கட்டுவாங்கல்ல, இந்த போர்ட்டஸ் இந்த ரயில்வேல கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி கட்டினாலே அந்த மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு எனர்ஜி வந்து இவர்கிட்ட வந்துடும். எனக்கு ஏஜ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு இறங்கி வந்து பண்றாரு இல்லையா. இதுதான் ரஜினிக்கும் அந்த ரசிகர்களுக்கும் பிரிக்க முடியாத ஒரு பெரிய பாண்டிங்கா இருக்கு. இதை எங்கேயாவது லோகேஷ் வந்து இடையில கிராக் பண்ணிட்டாருன்னா, சினிமா நடிகர்களை பொறுத்த வரைக்கும் கிரேஸ் உள்ளவர்கள் இன்னைக்கு மார்க்கெட்ல பயங்கர பீக்ல இருக்கிறவங்க உடனடியாக அவங்க வந்து தன்னுடைய அந்த லைஃப்பை முடிச்சு அடுத்த கட்டத்துக்குள்ள நகர மாட்டாங்க. அவனுக்கு பிடிச்ச கண்டென்ட், அவனுக்கு பிடிச்ச மாதிரியே விஜயனுடைய நடிப்பு, டான்ஸ், ஆட்டம், பாட்டம் எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. போட்டி இருக்கு. கபடியை வந்து வேற மாதிரி காமிச்சிருப்பாரு. ஸோ அது எல்லாமே ரொம்ப எந்துவா இருக்கு அவங்களுக்கு. அதுதான் அந்த ஓட்டத்துக்கு காரணம். விடாமுயற்சி தொடங்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம், எப்ப தொடங்கும்? முக்கிய நிலையை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையாக தெரிஞ்சுக்க ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. நீங்க நம்ம கூட கொடைங்கண்ணே செஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம். அண்ணே வணக்கம். வணக்கம். சின்ன இடைவேளை, அதுக்கப்புறம் மறுபடியும் சந்திக்கிறோம். நிறைய விஷயங்கள் நடந்துருச்சுண்ணே. இந்த தேர்தலில் இருந்து நான் வரணும். எங்கேருந்து கேட்கணும்னா, அந்த கோட் படத்தில் சிங்கிள் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பும் பெற்றுச்சு. சில விமர்சனங்களும் வந்துகிட்டு இருக்கு. எல்லாத்திலும் அதுலேருந்து கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, சீமானும் விஜயம் இணைய போறாங்களா, இணைஞ்சிட்டாங்களா? இதுதான் கேள்வி. அங்கிருந்து நான் தொடங்குறேன். ஏங்க உள்ள ஒரு மைக்குன்னு சொன்ன உடனே சீமான் இணைஞ்சிட்டாருன்னா அவருடைய சின்னம் வந்த உடனே அப்படி ஃபீல் பண்றீங்களா? ஆமா தானே. சரி, இணையக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? அல்ல, அவங்க இணையறாங்களான்னு தெரிஞ்சிட்டா கூட தம்பிகளும் தலைவராக கொண்டாடக்கூடிய விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் அந்த நண்பா நண்பிகளும் இணைஞ்சிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இணையக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டமே இல்லை. ஏன் இணையணும் அப்படின்னு கேள்வியும் தேவையில்லை. காலத்தின் கட்டாயம், யார் வேணா யார் பக்கம் வேணா போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் நான் திங்க் பண்றது என்னன்னா, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், விஜய் இன்னும் அரசியல்வாதியாக மாறல. எப்படின்னு எதை வச்சு நம்ம எடுக்கலாம்? அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி மட்டும் கேட்டேன். நீங்க சொன்னீங்க ஏன் இணையக்கூடாது, இணைஞ்ச என்ன தப்புன்னு. அப்படி இணைஞ்சாங்கன்னா அரசியல் கேள்வியை கூட வச்சுதான் தப்பு இல்லை. யார் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாங்க? இந்த கேள்வி வருது இல்ல. ஆமா, அப்புறம் இணைவார்களா? அதுக்கு வாய்ப்பு இல்லைன்றீங்க. நான் சொல்லல, கேள்வியை வைக்கிறேன். கேள்வி என்னுடைய என் பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா மற்றவருடைய பார்வை என்னன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு அரசியல் சூழ்நிலை என்னவா இருக்கு அப்படின்னா, பதவி மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறவங்க தான் அரசியலுக்குள்ள வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ப்ராப்பர் அரசியல்வாதியா இருக்கிறவங்க தாண்டி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு அரிதாரம் பூசிட்டு ஒரு படத்தில் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய அடுத்த இலக்கு என்னவா இருக்குன்னா, ஒன்று இங்கே வந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டையாக இருக்கும், இல்லைன்னா வந்து செங்கோட்டையாக இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் அவங்க டிராவல் ஆகிறாங்க. அதற்கு தன்னை தகுதிப்படுத்திக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க. இன்னும் யாரையும் குறைச்சி மதிப்பிடலை, யாரையும் தவறாக நான் சொல்லவும் இல்லை. யார் வேணால் வரலாம். இன்னைக்கு வந்து இந்திய குடிமகனாக இருக்கிற எல்லாருக்கும் எந்த பதவியில் உட்கார்றவருக்கும் அதிகாரம் இருக்குது. அவங்களுக்கு அந்த ஆசைப்படலாம். மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா யார் வேணா எந்த பதவிக்கு வரலாம். விஜய் பொறுத்த வரைக்கும் இன்னும் முழு நேர அரசியல்வாதியாக வரலன்னு நான் திரும்ப சொல்கிறேன். இப்போவும் சொல்கிறேன். ஏன்னா அவர் அரசியல்வாதியாக இருந்திருந்தால் இந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த நாட்டை ஆளப்போகிறது யார், இந்த நாடு எந்த அளவுக்கு 10 ஆண்டுகளாக சிரமத்தில் இருக்குது, எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருக்கு, மக்கள் எவ்வளோ சிரமத்தில் இருக்காங்கன்னு உணர்ந்திருந்தால் அவர் இந்த தேர்தலில் அவர் தனக்கான ஒரு உரிமை நிலைநாட்டி இருக்கணும். தனக்கான ஒரு வழிகாட்டுதலை தன்னுடைய ரசிகர்களுக்கு, அவங்க இன்னும் தொண்டர்களாக மாறல. நீங்கள் என்ன கட்சி ஆரம்பிங்க, பேர் வச்சுங்க, என்ன வேணா பண்ணீங்க, சோசியல் மீடியாவில் தான் உங்களுக்கு கட்சி இருக்குது. நீங்கள் அவர்களுக்கு வழி காட்டி இருக்கணும். அவர் அங்கே துபாயிலேருந்து இங்கே ஓட்டு போட வர்றது அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகி வந்தார். பாவம், அங்கே துபாயில் வந்து வரலாறு காணாத மழையில் மாட்டினார். வரமாட்டாருன்னு சொன்னாங்க. எப்படியோ அடிச்சு பிடிச்சி வந்து ஓட்டு போட்டார். என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துலையே உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த நீங்கள் விட்டுட்டீங்க, தவறு விட்டுட்டீங்க. இனி என்ன பண்ண போறீங்க? நீங்கள் நேராக வந்து பனையூரில் வண்டி ஏறினாருன்னா நேராக வந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இறங்கி முதலமைச்சர் நாற்காலியில் உட்காருவான்னு ஆசைப்பட்டா அது நடக்குமா? மக்களுக்கான வழிகாட்டுதல் விஷயத்துக்குள்ள நீங்கள் களத்துக்குள்ளே வரணும். அந்த இடத்துல எனக்கு இன்னும் பெரிய நெருடல் இருக்குது. அவர் முழு நேர அரசியல்வாதியாக மாறல. ஓகே, இல்லை, அவரோட படங்கள் கூட 69வது படம் கடைசி படமாக இருக்கும். இல்லைன்னு தான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேனே. வராது, அவர் சினிமா நடிகர் தான், தொடர்ந்து நடிப்பார்.
அவருக்கான ரசிகர்கள் பட்டாளம் அவரை வந்து நடிக்க உதவி டார்ச்சர் பண்ணோம். ரசிகர் பட்டாளம் மட்டும் இல்லை, பணம் போடுற தயாரிப்பாளர்கள், தியேட்டர் உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள், படம் வாங்கி விற்கிறவங்க வாங்குறவங்க, திரையுலகை சேர்ந்த எல்லாருடைய அழுத்தமும் வேண்டுகோளும் அவருடைய கோரிக்கையும் அவருடைய என்னவா இருக்கும்னா, நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணுங்க, நீங்கள் அரசியலுக்கு போங்க, முதலமைச்சராகுங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனால் எங்களுக்கு ஒரு படம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இது இவங்களுடைய பாயிண்ட், இவங்களுடைய தொழில். அப்போ அந்த வகையில் நீங்கள் வந்து 69 படம், உங்கள் கேள்வி முடிக்கிறது முன்னாடி நான் உள்ளே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் நீங்கள் முடிங்க கேள்வியை. அதான் 69 தான் கடைசி படம் அப்படின்னு விஜய் அவர்களே அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ கில்லி ரீலீஸாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் வரக்கூடிய படங்களாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல வரவேற்பில் இருந்துகிட்டு இருக்கு. அதனால சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியிலேருந்து அவர் கூட சந்திச்சு இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்றதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காருங்களா? தொடர்ந்து நடிக்க தான் செய்வாரா? இல்லை, இப்போ இந்த கேள்விக்கு பதிலுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லிட்டா உங்களுக்கு கரெக்டாக புரியும். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இதுதான் கடைசி படம்னு பல பேர் வந்து அப்படியே பயங்கரமாக பேசிட்டு இருந்தாங்களா? ஆமாம். அதுக்கப்புறம் கடைசி படம் சொன்னவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் அவங்க படம் வந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கு. அப்டேட் கிட்டத்தட்ட கடைசி படம்னு சொல்லி ஒரு 4 படம் வெளியில் வந்துருச்சு. ஆக சினிமா நடிகர்களை பொறுத்த வரைக்கும் கிரேஸ் உள்ளவர்கள் இன்னைக்கு மார்க்கெட்டில் பயங்கர பீக்கில் இருக்கிறவங்க உடனடியாக அவங்க வந்து தன்னுடைய அந்த லைஃப்பை முடிச்சு அடுத்த கட்டத்துக்குள்ள நகர மாட்டாங்க. விஜயும் அதில் வந்து விதிவிலக்கு இல்லை. அவருக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. அவர் ஒரு படம் நடித்தா இவ்வளவு சேலபிள்னு ஒரு மார்க்கெட் வச்சுருக்கான். மார்க்கெட்டை அவரும் தக்க வச்சுக்கணும்னு ஆசைப்படுவார். அவளை டக்குன்னு விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கும் போக மாட்டார். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவரே சொன்னாலும் அது அவர் தானே சொன்னார். ஆமாண்ணே, அவரே மாற்றிப்பார். ஓகே, அதான் அதனால தான் ஓகேன்னு இருக்காரு. அதனால தான் இந்த கேள்வி வருது. ஓகே, அதான் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் இணைச்சி தான் அந்த பாடல்களில் இருந்துச்சு. அது இன்னொரு விஷயம் கூட இருந்துச்சு, உன் பாட்டிக்கு தானே எங்கள் வாக்கு அப்படின்ட்டு. இந்த பாடலில் எல்லாரும் பாடும் பொழுது எல்லாரும் அவர் பக்கம் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த வரிகளை வந்து நீங்கள் வரிகளை வச்சு நம்ம கணக்கு போடணும் அப்படின்னா எல்லா பாடல்களையுமே அவர் படங்களில் வந்து அரசியல் எப்படியாவது வந்து இப்போ கலக்க ஆரம்பிச்சு, நான் ரெடி நீ ரெடியா, நான் வரேன், அண்ணன் வரேன், தனியாக வரேன். அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் இதோட பொருத்தி பாருங்க. நான் தனியாக வரேன் அப்படின்னா இவர் எப்படி கூட்டணி போவார்? ஓகே ஓகே, அங்கேயே உங்கள் கேள்விக்கு பதில் தெரிஞ்சு போச்சா? இப்போ என்ன பண்ணுறாரு, நீங்கள் சிம்பிள் மைக்குன்னு வச்ச உடனே எனக்கு இதுலேயும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஷாம்பெயினை ஓப்பன் பண்ணு அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு. அது வந்து கேம்பெயின் கூட அது வார்த்தை இருந்தது. அதான் கேம்பெயின் காதலை கேட்டு கேம்பெயினா இல்லை ஷாம்பெயின் அப்படின்னு மாற்றுறாங்க. இது எல்லாம் மக்கள்கிட்ட வந்து ஒரு ரசனையாக சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் கடந்த பாடல்லே அந்த விமர்சனம் வந்துச்சு, எனக்கு டம்ளரில் பத்தாது அண்டால கொண்டானோ ஒரு பெரிய விமர்சனம் வந்துச்சு. இப்போ மறுபடியும் சரக்கை தான் அவர் முன்னிலைப்படுத்துறாரு. அரசியல் களத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெரும்பாலும் எல்லா மக்களுக்கும் தேவையான ஒரு விஷயத்துக்குள்ளே வரணும். இப்போ இதையெல்லாம் அவர் குறைச்சிக்கணும். நான் அது தப்புன்னு சொல்ல வரல, அது வந்து ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் உள்ள வராங்க. பட் அதெல்லாம் குறைச்சிக்கிட்டாருன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடுவாங்க. இன்னும் சினிமாக்காராக தான் இருக்கார். அதனால தான் அவர் வந்து பக்கா சினிமாக்கார். இன்னும் அரசியல்வாதியாக அதற்கான ஒரு இலக்கணம்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு இலக்கணம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கான ஒரு இலக்கணம் எப்படின்னா, மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறது இலக்கணம், அதை சொல்ல வரல நான். அது ஒரு வேற. நிஜமா நியாயமா தன்னுடைய உழைப்புலேருந்து நான் வந்து மக்களுக்கு ஒரு விஷயம் செய்ய போகிறேன், இல்லை மக்கள் கரெக்டாக போய் ரீச் ஆகாதான் நான் வாட்ச் பண்ண போகிறேன், அதற்காக அதிகாரம் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சி வர்ற ஆட்கள் இருக்காங்கல்ல, அது ரொம்ப குறைச்சல். ஓகே, ஸோ இவரை அந்த மாதிரி தான் வருவார்னு எதிர்பார்க்குறாங்கல்ல, நம்மளும் அப்படி தான் நினைக்கிறோம், வரணும்னு ஆசைப்படுறோம், பொறுத்திருப்போம். சிறப்புண்ணா. கில்லி ரீரிலீஸ் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இந்த ரீரிலீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. புது படங்களுக்கு வந்து ஸ்க்ரீனிங் தரல அப்படின்ற ஒரு விமர்சனமும் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த ரீரிலீஸில் வந்து 3 படம் தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமான வசூல் அப்படின்றத சில தேட்டர்ஸில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படம் கில்லி ரீரிலீஸ் ஆகி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய திரையரங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. வெளியும் அந்த படம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. எப்படி இதை பார்க்குறீங்க? இல்லை, இது ரீரிலீஸ் கல்ச்சர் அப்படின்றது வந்து இப்போ வரல, ரொம்ப முன்னாடியே வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றது கரெக்டாக இருந்ததுன்னா, கர்ணன் ஒரு படம். கர்ணன், ஆமாம், அந்த படம் தான் ஆரம்பிச்சாங்க. அந்த படத்தை விட்டு பார்த்தாங்க, ஓகே பரவாயில்லையா போகுமா அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய படங்கள் வந்துச்சு. இப்போ விஜயினுடைய இந்த கில்லி ஆக்சுவலாக விஜய்க்கு வந்து லியோனுடைய சக்ஸஸை விட, லியோ வந்து அவங்க ஒரு பார்ட்டி கொண்டாடினாங்க இல்லையா, அதை விட கில்லி வந்து ஒரு பெரிய பேரை மறுபடியும் கொடுத்துருக்கு அவருக்கு. அதில் இருந்த விஷயத்தை விட கில்லியில் ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி ட்ராமா, அது ஒரு ஜாலியான ஒரு என்டர்டைனிங் விஷயம், ஹியூமர் இருந்தது, ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக் இருந்தது, எல்லாருடைய நடிப்பும் வேற மாதிரி இருந்தது. பிரகாஷ் ராஜோட நடிப்பெல்லாம் மறக்கவே முடியாது. அந்த செல்லம்னு அவர் கூப்பிட்றதா இருக்கட்டும், நீ பேசாத அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், அவரை வந்து ஏமாத்திட்டு திரிஷாவை கடத்திட்டு போகிற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு எக்ஸலண்ட்டாக ஒரு நல்ல ட்ராமா ஒன்று இருந்தது இல்லை. இப்போ அந்த கண்டென்ட் ஓரியன்ட் ட்ராமாக்கள் வருவது குறைஞ்சிருச்சு தமிழ் சினிமாவில். ஏன் நீங்கள் வந்து ரீரிலீஸ்குள்ளே போகிறாங்க அப்படின்னா, தியேட்டர்ஸ் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க புது படத்துக்கு அப்படின்னா,
தியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஆட்களை பேஸ் பண்ணி தான் உள்ள வந்து ஆடியன்ஸ் வராங்க. யாருடைய படம் அங்கே ரிலீஸ் ஆகுது, அது என்ன சொல்லுதுன்னு பார்த்த பிறகு தான் உள்ள வராங்கிறதுனால புதியவர்கள் வந்தால் தியேட்டர் தர மாட்டாங்க. புதிய படங்கள் வந்தாலும் பெரிய ஆட்களுடைய படமாக இருந்தால் மட்டும் தான் தியேட்டர் தராங்க. இப்போ நல்ல கண்டென்ட் படம் அப்படின்னா அது நல்ல கண்டென்ட்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆடியன்ஸ் போய் சொல்லணும். யார் சொல்லுவா? மீடியா மட்டும்தான் சொல்லும். இப்போ மீடியாவுக்கு அவர்கள் முன்னாடி எதையுமே காமிக்கிறது இல்லை. படம் ரிலீஸ் ஆன பிறகு காமிச்சு பிரயோஜனம் இல்லை. நாளைக்கு படம் ரிலீஸ் இன்னைக்கு போட்டு காமிச்சா இது எப்படி மக்கள்கிட்ட போய் சேரும்? அப்போ நல்ல படம்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 4 நாள் முன்னாடியே போடுங்க, ஒரு 5 நாள் முன்னாடியே போடுங்க, மக்கள்கிட்ட போய் சேர்க்க சொல்லுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு அயோத்தின்னு ஒரு படம் வரும். அந்த படம் வந்து அவ்வளவு நல்ல கண்டென்ட். டைட்டில் பார்த்தோன்னே எல்லாரும், நான் உட்பட, மறுபடியும் ஏதோ 7:30 கூட்டியிருக்காங்கப்பா, தேவையில்லாமல் சும்மா இருக்கிறவங்க சொரிஞ்சு விட்றாங்கன்னு தான் நம்ம நினைச்சோம். ஆக்சுவலி படம் பார்த்த பிறகு அதோட அது வந்து முன்னாடியே பண்ணாங்க. ஸோ அந்த படம் பார்க்கும்போது அவ்வளவு எல்லாம் இருந்தது, நல்லா இருந்தது. அந்த படத்தை குறித்து நல்லாவே நம்ம எல்லா இடங்களையுமே நம்ம ப்ரெசன்டேஷன் வச்சோம். நல்லா பேசணும், நல்லா சொன்னோம், நல்லா எழுதணும். அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த தயாரிப்பாளர்கிட்ட, அந்த படத்தை பண்ணவர்கிட்ட நம்ம நிறைய பேசணும். நண்பர் தான் அவர், அதனால் நிறைய சொன்னானே, நீங்கள் வேற படத்துக்கு செலவு பண்ணுறத விட இந்த படத்தை நல்லா ப்ரமோட் பண்ணுங்கன்னு சொன்னோம். அது ப்ரமோட் பண்ணுற காலகட்டத்துக்கு முன்னாடியே தியேட்டரை விட்டு தூக்கிட்டாங்க. மக்கள்கிட்ட போய் அந்த படம் நல்ல படம் ரீச் ஆகும்போது தியேட்டரில் அந்த படம் இல்லை. திரும்ப அது ஓடிடிக்கு வருது. ஓடிடியிலும் பெரிய லெவலில் வரவேற்பை பெறுது. காரணம் என்னன்னா, இதுதான் மக்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுற படம் அந்த நேரத்தில் தியேட்டரில் இருக்காது. இப்போ இந்த கில்லியை ஏன் பார்க்குறாங்க மறுபடியும்? ஏன்னா இந்த பீரியட் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, இந்த 2K கிட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த 2K கிட்ஸ்க்கு இந்த படம் வந்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 24ல் இருக்கோம், நம்ம 2024ல் இருக்கோம். இங்கே ஒரு கேட்டகரி இருக்காங்கல்ல, இந்த கேட்டகரிக்கு கில்லியினுடைய விஷயம் வந்து அவனுக்கு அவ்வளோதான் தெரியும். இப்போ மாடர்னைஸ்டாக நிறைய மாற்றி அது வரும்போது அவனுக்கு பிடிச்ச கண்டென்ட், அவனுக்கு பிடிச்ச மாதிரியே விஜயனுடைய நடிப்பு, டான்ஸு, ஆட்டம், பாட்டம் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. போட்டி இருக்குது. கபடியை வந்து வேறு மாதிரி காமிச்சிருப்பாரு. ஸோ அது எல்லாமே ரொம்ப எந்துவாக இருக்குது அவங்களுக்கு. அதுதான் அந்த ஓட்டத்துக்கு காரணம். தியேட்டருக்காரங்களுக்கு வசூல் வருதா, அப்போ போடுறா படத்தை. ஓகே. அப்போ நீங்கள் இவர் படம் மட்டும் இல்லை, நிறைய பேருடைய படம் ரீரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இதே நேரத்தில் நம்ம ரீரிலீஸ் போது பேசும்போது இன்னொன்று நம்ம பேசி ஆகணும். தமிழ் படத்தை விட வெளி மாநில வேற்றுமொழி படங்களுக்கான வரவேற்பும் தமிழில் வந்து பயங்கரமாக இருக்குது. குறிப்பாக மலையாள படத்தோட. அது என்ன காரணம்? கண்டென்ட் அப்படின்னு கூட. அவ்வளவுதான். இந்த கேள்வி நீங்க கேட்கணும், பதில் நான் சொல்லணும். பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. இல்ல, கண்டென்ட் தான். மீறி இப்போ நம்ம ஆட்கள் சொல்றது என்னன்னா, எங்ககிட்ட படைப்புகள் இன்னும் ரெடியா இருக்கு. தங்கலான் இருக்கு, கங்குவா இருக்கு, இந்தியன் 2 இருக்கு, எல்லா படங்களும் இருக்கு. ஆனா நீங்க ஏன் வெளியிடல? கொஞ்சம் தேர்தல் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஜான்ல இருந்து இப்போ கிட்டத்தட்ட ஏப்ரல் எண்டு வந்துட்டோம். ஒரு படம் கூட பேசுற மாதிரி தமிழ் படங்கள் அமையலே அப்படின்ற ஒரு வருத்தம் தமிழ் ரசிகர்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு. இல்ல, அதுக்கு காரணம் சரி முடிக்கணும். அவங்க அங்கிருந்து ஆவேசமா இருக்கட்டும், பிரேமுலுவா இருக்கட்டும், மஞ்சுமல் பாய்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கும் இந்த எலெக்ஷன் எல்லாமே இருக்கு. தமிழ்நாட்டில் டைரக்ட் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு கட்ஸ் இருக்குல்லண்ணே, அது எந்த ஒரு நம்பிக்கை இல்லை. கட்ஸை விட நீங்க வந்து சினிமாவை நேசிக்கிறவர்களுடைய பாயிண்ட் எங்க இருக்குன்னா, ஒரு காலகட்டத்தில் ஹிந்தி படங்கள் வந்து பயங்கரமா, ஹிந்தி மொழியே தெரியல கூட நம்மளால் போய் கூட்டமாக பார்த்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு படங்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த ஓடிடி கல்ச்சர்னு ஒரு விஷயம் வந்த பிறகு, அதாவது இந்த வைரஸ் காலகட்டத்தில் வெளிநாட்டு படங்கள், வேற மொழி படங்கள், அந்த படங்கள்லாம் பார்த்து ரசிக்க ஆரம்பித்த பிறகு அந்த குவாலிட்டியில் நம்ம படம் இல்லைன்னா தூக்கி போட்டுருவோம். இன்னைக்கு சினிமாவை ரொம்ப நேசிக்கிறார்கள். தெலுங்கு ஆடியன்ஸ் பயங்கரமாக கொண்டாடுவாங்க. அப்புறம் தமிழ் ஆடியன்ஸ் பயங்கரம் கொண்டாடுவாங்க. ஹிந்தி எப்போவுமே மார்க்கெட்டில் இருக்கும். வெளிநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்தியா படம் அப்படின்னு சொன்னால் ஹிந்தி படம் தான் சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை, அது மாறிடுச்சா? உடஞ்சிருச்சு, டோட்டலாக உடஞ்சிருச்சு. தமிழுக்கு ஒரு மார்க்கெட் வந்துருச்சு, கன்னடத்துக்கு ஒரு மார்க்கெட் வந்துருச்சு, தெலுங்கு ஒரு மார்க்கெட் வந்துருச்சு. ஹிந்தி படம் போட்டி போடுது இவங்களோட. நம்ம அதோட மேலே பீக்கில் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ என்ன ரீசன்னா, நீங்கள் கண்டென்ட்டோட மொழி எந்த மொழியாக இருந்தாலும் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அந்த படம் பேசப்படும். இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கா, எவ்வளோ பிரம்மாண்டமாக செலவு பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அதில் இருக்காங்களா பார்க்கறது இல்லை. நல்ல கண்டென்ட்டோட ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி, அவன் எதிர்பார்க்குற மாதிரி, ஒன்று அவனுக்கு அது பிடிக்கணும், இல்லை அவனே ட்ராவல் ஆகணும் அந்த கதையில். அந்த ஹீரோவோட இவன் ட்ராவல் ஆகணும், வில்லனோட இவன் ட்ராவல் ஆகணும், இவன் வாழ்க்கையில் எதுவும் நடந்திருக்கணும், இவன் பார்த்துருக்கணும், இவன் அனுபவிச்சிருக்கணும், அவமானப்பட்டிருக்கணும், இல்லை நமக்கு நடந்த மாதிரியே நடந்ததுன்னு யோசிக்கணும், இல்லை பக்கத்து வீட்டில் நடந்த மாதிரி பார்க்கணும். இப்படி நரேட் பண்ணுற விஷயங்கள் தன்னோடு கனெக்ட் ஆச்சுன்னா அந்த படத்தை வெற்றி பெறுவான். ஏன் மஞ்சுமல் பாய்ஸை கொண்டாடினாங்க? அதில் என்ன பெருசாக இருந்துச்சு? பூரா சரக்கு பார்ட்டிங்க, தண்ணியை போட்டு போய் போதையில் விழுந்து உள்ள குகையில் விழுந்துட்டான். இதுதானே கதை. ஏன் கொண்டாடினாங்க அப்படின்னா, இந்த இடத்துல தான் நம்ம ஆடியன்ஸ், அவங்க மலையாளத்தில் கூட பெருசாக போகல. அந்த கொண்டாட்டத்தை விட தமிழ் ஆடியன்ஸுடைய கொண்டாட்டம் ஜாஸ்தி. கமலஹாசனுடைய அந்த பாடல், இளையராஜாவுடைய அந்த பாடல்,
அந்த விஷயங்கள் இன்னைக்கும் வந்து எவர் கிரீனா அதுக்குள்ள இருக்கு. படம் தொடங்கும் போது 2D அனிமேஷன்ல அதான் ஆரம்பிக்குது, முடியும் போது அதான் ஆரம்பிக்குது. நட்பு அப்படின்னா இலக்கணம் எங்க இருக்கு? நட்பு அப்படின்னா டக்குன்னு உடனே சசிகுமார் தான் சொல்லுவாங்க எல்லாரும். நட்பு படம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா டக்குன்னு இந்த படத்தை தான் ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்டோட ஆடியன்ஸ் கொண்டாட போறான் இல்ல, ஜாலியா டூர் சுத்துற எல்லாரும் தண்ணியை போடுவான், ஆட்டம் போடுவான், கலாட்டா பண்ணுவான். அதுல ஒரு கேரக்டர் இருப்பான். அந்த இருக்கிற அந்த 6-7 பேர் மாதிரியே இங்க நிறைய பேர் இருக்காங்க. கனெக்ட் பண்ணிக்கிறான்ல, நம்மள மாதிரியா இருக்கான்டா, டேய் அவன மாதிரி இருக்கான், இவன மாதிரி இருக்கான், டேய் மச்சான் அந்த ஆளு அவன மாதிரி இருக்கான்டா, நம்ம ஃப்ரெண்டு மாதிரியா இருக்கான்டா. இப்படி ஒருத்தர் கனெக்ட் பண்ணும்போது அந்த படம் அது பெரிய படமா பேசப்படுது. அப்போ மக்கள் கூட்டம் கூட. நான் வந்து படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் கழிச்சு தான் தியேட்டர்ல போய் பார்க்க போறேன். தியேட்டருக்கு போனேன். ஓகே. அது ஒரு மண்டே, ஒரு திங்கட்கிழமை நைட் ஷோ போறேன் நான். யூஸ்வலா நம்ம ஊர் தியேட்டருடைய வரலாறுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது வியாழனோ வெள்ளியோ ரிலீஸ் ஆகுதுன்னா ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஃபுல்லா இருக்கும். ஆமா. திங்கட்கிழமை நைட் ஷோ ரொம்ப டவுன் ஆகிடும். பகலில் ஷோவில் ஆளே வரமாட்டாங்க. ஷோ பிரேக்கெல்லாம் நடக்கும். நைட்டில் கொஞ்சம் தான் இருக்கும். திங்கட்கிழமை டவுன் ஆகிடும். 2வது வாரம் நான் திங்கட்கிழமை போகிறேன். 2வது வாரம் முடிஞ்சு 3வது வாரம் ஸ்டார்டிங்கில் திங்கட்கிழமை போகிறேன். ஹவுஸ் ஃபுல்லாக இருக்குது தியேட்டர். இங்கே இருக்க தியேட்டர் தான், வடபழனியில் இருக்க ஒரு தியேட்டர் தான் நான் பார்த்தேன். ஏன் அவ்வளோ மக்கள் கூட்டம் வராங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் வந்து தமிழில் வரல. இந்த படம் தமிழில் மலையாளம் பேசுது, ஆனால் தமிழ் தான் பேசுது. காரணம் என்னென்னா, ஆரம்பிக்கும் போது மலையாளம், ஒரு கொஞ்ச நேரம் தான். அப்புறம் அவங்க கொடைக்கானலுக்கு வந்துடுறாங்க. கொடைக்கானலில் வந்துட்டா மலையாளம் 4 பேர் தான் பேசுகிறான், சுற்றி இருக்கிற 40 பேரும் தமிழ் பேசுகிறாங்க. இதுதான் அந்த படத்தினுடைய அதே மாதிரி தான் நீங்கள் சொல்கிற மலையாளத்தில் வந்த எல்லா படங்களுடைய வெற்றியும் கண்டென்ட்டோட வராங்க அவங்க. அப்போ இங்கே கண்டென்ட் இல்லையா, தமிழில் உட்காந்துட்டு தமிழ் படத்தை பற்றியே பேசுறியன்னு விமர்சனம் வரலாம். அதுதான் நான் கேள்வி. நான் திரும்ப சொல்கிறேன், தமிழில் கண்டென்ட் இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா மிக மிக முட்டாள்கள். தமிழில் நல்ல கண்டென்ட் இருக்கு, அப்போ ஏன்னா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஹீரோயிசத்தோட ஒரு படம் வச்சிருக்காங்க. அப்போ அந்த ஹீரோயிசத்தோட படம் இந்த நாளில் தான் வரணும், எனக்கு இப்படி வந்தால் தான் எனக்கு ஒரு 10 நாள் லீவு வேணும், 4 நாள் தொடர்ந்தாப்புல லீவு வேணும், அப்போ தான் என் படத்துக்கு நான் வந்து எடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் கண்டென்ட் மேலே உங்கள் நம்பிக்கை இல்லை, நீங்கள் ஹீரோயிசத்து மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க. கண்டென்ட் வச்சிருக்கிற சிறு படங்களுக்கு தியேட்டர் தர்றதில்லை. இங்கே பிரச்சனையும் அதுவும் இருக்குது, அதையும் நம்ம பேசி தான் ஆகணும். நீங்கள் நல்ல கண்டென்ட்டோட வரக்கூடிய படங்கள், சின்ன படங்களை பெரிய விநியோகஸ்தர்கள் வாங்கி ரிலீஸ் பண்ணுறதில்லை. அப்போ அவங்க வந்து திக்கி திணறாங்க, எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ உள்ள வராங்க. ஒரு சில படங்கள் பேசு பொருளாக மாறுது. அப்புறம் ஓடிடிக்கு போது அங்கே பெருசாக பேசப்படுது. இதெல்லாம் தான் டிராபேக் இங்கே தமிழில். மற்றபடி கண்டென்ட் இல்லாமலாம் இல்லை, எல்லாருக்கிட்டையும் கண்டென்ட் இருக்கு. கண்டென்ட் இல்லைன்னா சொல்லுங்க, நாங்களே கண்டென்ட் தரோம். ஓகே. இந்த ரீரிலீஸ் அப்படின்னு வரப்போ May 1 வரப்போகுதுன்னு அஜித் ரசிகர்கள் எல்லாருமே அப்படியே கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மங்காத்தா படத்துக்கு ரீலீஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட விண்ணப்பமும் ஆசையும் கூட. ஆனால் பில்லா ரிலீஸ் பண்ணுறாங்க, அது ஆல்ரெடி ரீலீஸ் ஆகிருந்தது. தீனா கிட்டத்தட்ட வரும் அப்படின்ற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கு. ஏன் மங்காத்தாவை தரமாட்டுறாங்க? மங்காத்தா படத்துக்கு இல்லை, மங்கா தரமாட்டேங்கிறாங்கன்ற பேச்சு அது சரியான வாதமாக இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, மங்காத்தாவுடைய உரிமையாளர் அவர் இப்போ உடல்நல குறைவாக இருக்காரு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, அது லீகல் பாயிண்ட் நிறைய இருக்கும். அதை நம்ம எடுத்தும் கவுத்தோன்னு பண்ணிட முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இல்லை, அதனால தான் அது ஒதுங்கி இருக்கு. மற்றபடிலாம் அந்த படத்தை கொடுக்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க. இல்லை, மோஸ்ட்லி சன் பிக்சர்ஸோட படங்கள் ரீலீஸ் ஆகுதுல சில விஷயங்கள்லாம் இருக்கு, முரண்பாடுகள் இருக்கு. அவங்களுடைய பாயிண்ட் வந்து அவங்களே ஓடிடி வச்சிருக்காங்க, அவங்களே வந்து சேட்டலைட் வச்சிருக்காங்க. ஓகே. பெரும்பாலும் ரீரிலீஸை விட அதில் தான் அவங்களுக்கு எல்லாமே நடக்கும். வியாபாரம் தானே இது, பொருள். என் பொருளை நான் எப்போ கொடுக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் கேட்குறீங்கிறதுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஆல்ரெடி ஒரு முறை கொடுத்தாச்சு, மக்கள் பார்த்துட்டாங்க, பார்வைக்கு போயிடுச்சு, என்கிட்ட வந்துருச்சு. நான் அதை எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்னுடைய சேனலில் போட்டுக்கிறேன், என்னுடைய ஓடிடியில் இருக்குது. எப்போ வேணாலும் நீங்கள் போய் உள்ளே போய் பார்த்துக்கலாம். ரீரிலீஸில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஓடிடியில் போய் பார்த்துங்க. ஓகே. நான் எப்போ வேணால் போடுவேன். நல்ல நாள் வரும்போது, ஒரு ஃபெஸ்டிவல் நாள் வரும்போது, ஏதோ ஒரு விசேஷ நாள் வரும்போதோ என்னுடைய சேனலில் போட்டுப்பேன். அவங்க பாயிண்ட்டு இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டிஆருடைய படங்கள் அது சேட்டலைட்டுக்கே வராது. ஓகே. டிவிக்கே தரமாட்டார். எல்லா படம் தியேட்டர் ரிலீஸ் தான். ஒரு படத்தை கூட அவர் கொடுத்ததே கிடையாது. இந்த ஓடிடி விஷயமே அவருக்கு தெரியாது. இப்படிலாம் இருந்தார் ஒரு காலகட்டத்தில். அப்புறம் காலப்போக்கு சூழல் எல்லாம் மாற ஆரம்பிச்ச பிறகு அவருடைய படங்கள், அதுக்கு முன்னாடிலாம் ஒரு படம் கூட நீங்கள் அவர் படம் தியேட்டரில் டிவியில் பார்த்துருக்க முடியாது. அது ஒரு மெரிட்டாகவே வச்சுருந்தார். என் படம் தியேட்டர் ஆடியன்ஸ்க்கானது, தியேட்டரில் வந்து பார்த்தா தான் அந்த ஃபுல் ஃபீல் இருக்கும், அந்த ஃபீல் இருக்கும். மக்களுக்கு ரசிகர்களுக்கு வந்து தியேட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் தான் நான் காட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சினிமாவை நேசிக்க லவ் பண்ணுறவர்கள் அவர். ஸோ அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே இருந்தார். அப்புறம் கால சூழல் எல்லாம் மாறும்போது அவரும் தன்னை மாற்றிக்கிட்டு படங்கள்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஓகே. ஸோ இதுதான் கண்டென்ட் இல்லைன்ற வாதம் தவறானது. இங்கே கண்டென்ட் இருக்குது, சரியான வாய்ப்புகள் இருக்கா? சந்தேகம் தான்.
சந்தேகம். ஓகே, நீங்களே சந்தேகம்ட்டீங்க. இதுக்கு மேல தீனாவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பில்லா பண்ணிட்டாங்க. சொல்ல முடியாதுங்க. ரசிகர்கள் விருப்பப்பட்டால் பல முறை கூட அவர்கள் அந்த ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. பில்லா மறுபடியும் கூட வரும். அது நம்ம கையில இல்ல. தியேட்டருக்காரங்க விரும்புறது ஒண்ணு, அவங்களுக்கு கலெக்ஷன் வரணும். யார் வந்தா கலெக்ஷன் வரும்? விஜய் ரசிகர்கள் வந்தா கலெக்ஷன் வரும், அஜித் ரசிகர்கள் வந்தா கலெக்ஷன் வரும், ரஜினி ரசிகர்கள் வந்தா கலெக்ஷன் வரும். அப்ப இவர்களை தாண்டி நான் வந்து ரொம்ப கவித்துவமா படம் வச்சிருக்கேன், என் படத்தை திருப்பி கொண்டு வந்து போடுறேன் அப்படின்னா அது ஆடியன்ஸ் வராத படத்தை அவங்க விரும்ப மாட்டாங்க. புரியுது. ஸோ சேலபிள் மார்க்கெட், எந்த பொருளை வச்சா வியாபாரம் ஆகும்னு தெரியும்ல அவங்களுக்கு. அப்போ அந்த பொருளை கொண்டாடுவாங்க. ஒருவேளை நீங்கள் ஆசைப்படுறது கூட நடக்கலாம். ஓகேண்ணா, எதிர்பார்க்குறோம். நீங்க ரஜினி அவர்கள் அப்படின்னுமே அங்கிருந்தும் சில கேள்விகள் எங்கடா வரவே இல்லையேன்னு பார்த்தேன் நான். ஏன்னா புதுப்படம் லோகேஷ் கனகராஜ் வேட்டையனை காலி பண்ண அந்த படம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். தலைவர் 171. ஏன்னா தவறான புரிதல், தவறான கேள்வி. வேட்டையனெல்லாம் யாரும் காலி பண்ண முடியாது, ரஜினியை யாரும் காலி பண்ண முடியாது. அதனால நான் ரஜினி ரசிகன். ரஜினி படம் தான் போட்டியா இருக்கு, அது கரெக்ட். ஆனா வேட்டையினுடைய அந்த மேனரிசமா இருக்கட்டும், வேட்டையினுடைய அந்த ஸ்டோரி லைனா இருக்கட்டும், எல்லாமே வேற. நீங்க சொல்ற இந்த படம் இருக்குல்ல லோகேஷ் வந்து ஒரு கமர்ஷியலுங்க. லோகேஷ் தெரிஞ்சதெல்லாம் வேற. ஆக்ஷன், ட்ரக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். அந்த இல்லைண்ணே இன்னும் கேட்கறேன் அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்ற மாதிரி. அதுதான் ஆக்சுவலா என்னன்னா, நீங்க யார் எடுக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, யார் நடிக்கிறாங்கன்னு பார்க்கறத விட யார் இயக்குறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இயக்கத்தின் பேரில் தான் ஒரு படத்தினுடைய தரத்தை வந்து நம்ம தீர்மானிக்க முடியும். இப்போ ஞானவேலுடைய தரம்னு ஒன்று இருக்கு, ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டார் ஞானவேல். ஏன் ஞானவேலை நான் வந்து அந்த அளவுக்கு ஒரு விஷயமா பேசுறேன்னா, ஞானவேல் வந்து எங்க தரப்புலேருந்து போயிருக்காரு. எங்க தரப்புன்னு எதை சொல்றேன்னா, பத்திரிகையாளராக என்னுடைய மரியாதைக்குரிய தொழிலாக நான் பார்க்குறேன் இல்லையா. இந்த தொழிலேருந்து திரையுலகத்தில் ரசிகர்களுக்கு ஒரு கரெக்டான கண்டென்ட் கொடுக்கணும். ஆடியன்ஸ் இன்னைக்கு பாதிக்கப்படுற ஆடியன்ஸோ இல்லைன்னா வந்து பாதிப்பில் இருந்த ஆடியன்ஸே புரிய வைக்கணும் அவங்களுக்கு, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க மக்கள்ன்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டை கொடுத்து முதல் படத்திலே எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சார். ஸோ அந்த ஞானவேல் வந்து ஒரு படம் வந்து திரும்பி அகைன் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரோட சேர்றாரு, ரஜினியோட சேர்றாரு அப்படின்போது அந்த ரஜினியே வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த படம் வந்து கருத்து சொல்ற படம்னு சொல்லிட்டு போனார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்ப அவரு கருத்து, அப்ப இதுக்கு முன்னாடி பேசுறதெல்லாம் கருத்து இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்படி கிடையாது, இயக்குனருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு விஷயத்த சொல்லுவாங்கல்ல, அதுதான் நீங்க வேட்டையன்னு டைட்டில் தான். ஆனா யாரை வேட்டையாடுறாரு, எதுக்காக வேட்டையாடுறாரு, என்ன விஷயம் அதுல இருக்குன்றது ஒண்ணு இருக்குல்ல. இதெல்லாம் வேற மாதிரி ஜானர்ல இருக்கும். இதற்கும் லோகேஷ் கனகராஜுடைய கூலி படத்திற்கும் எந்த விதமான தொடர்பு இருக்க வாய்ப்பே கிடையாது. இது வேற ஜானர், இது வேற ஜானர். ஓகே, இப்போ கூலியை பற்றி பேசுகிறோன்னே. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் அந்த டைட்டிலில் படங்கள் வந்திருக்கு. ஏன் ரஜினிக்கு இந்த டைட்டில் இல்லை? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்திலேருந்து எடுத்துக்கலாம். எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு என்ன வார்த்தைகள் பிடிக்குமோ, அவங்க என்னெல்லாம் விரும்புவாங்களோ அது மாதிரியே போவார் அவர். அப்படியே வந்து ரொம்ப லோக்கலாக அவங்களோட ட்ராவல் பண்ணுவார். மூட்டை தூக்குவார், போயிட்டு வண்டி இழுப்பார், அந்த மாதிரிலாம் போயிட்டு பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணிங்கன்னா சிவாஜி கணேசன் ஐஃபையா பயங்கர பெரிய பணக்கார வீட்டு பையனா இருப்பாரு, லவ் ஃபெயிலியர் ஆகிடும், அப்படியே பாட்டு பாடிட்டு இருப்பாரு, அந்த மாதிரி போவார். பட் எம்ஜிஆர் அப்படி இல்லை. கிராமத்துல போய் பாட்டியோடலாம் போயிட்டு இது பண்ணிட்டு இருப்பாரு, வருவாரு. எல்லாமே ஏழைத்தாயினுடைய மகன். ஏழைத்தாயின் மகன்னா வேற எதுவும் போயிடாதீங்கப்பா. இவர் அந்த மாதிரி ஏழைகளுடைய பங்காளனா வருவார் இல்லையா. இது வந்து மக்களை கவரும். நம்மால்ப்பா அவரு நம்மோடைய கனெக்ட் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே பேட்டர்ன்ல தான் இன்னொரு வெர்ஷன்லாம் ரஜினியுடைய படங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, பெரிய பணக்காரா இருந்தா கூட ஓவர் நைட்ல வந்து அப்படியே ஒண்ணும் இல்லாம அவரை வெளியே துரத்தி விட்டாலும் தன்னுடைய தன்னம்பிக்கையை வந்து போய் செயல்படுத்துவார். ஒரே பாட்டுல ஓஹோன்னு போயிடுவார். ஓகே, அவர் இந்த கையில அந்த கூலிக்கு கட்டுவாங்கல்ல, இந்த போர்ட்டஸ் வந்து ரயில்வேல கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி கட்டினாலே அந்த மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு எனர்ஜி வந்து இவர்கிட்ட வந்துடும். ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? இதெல்லாம் சேர்ந்து அவருக்கான ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் அதுக்குள்ள கிடைக்கும். ஆனா இவர் சொல்ற விஷயம், அவர் கட்டியிருக்காரு கையில, ஆனா இவர் சொல்ற விஷயம் என்ன, ஒரே ஸ்மக்லிங், ஒரே பயங்கரமா ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. ஸோ அது முழுக்க 100% கமர்ஷியலா ஒரு விஷயத்த ஏதோ பிளான் பண்றாரு. ஏன்னா நமக்கு லைன் தெரியாம கதையை தெரியாம நம்ம பேசுறது வந்து வேஸ்ட். இல்ல பார்த்த வரைக்கும் பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்களை மறுபடியும் லோகேஷ் வந்து பெருசா பயன்படுத்தாம விட்டுருவாரோன்னு ஒரு பதட்டம் ஏற்படும். இந்த லியோ மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சிலர் விமர்சனம். இல்ல, டெஃபினட்டா எனக்கு ஒரு பதட்டம் இருக்கு. வேட்டையன் தூக்கி உட்கார வைக்கிற மறுபடியும் காலை பிடிச்சி இழுத்துருவாங்களோ அப்படி ஒரு பதட்டம் உருவாகுது. ரஜினி ரசிகர்கள் ஒரு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. லோகேஷ்க்கு ஒரு வாழ்க்கை மீண்டும் வேற லெவலுக்கு உச்சத்துக்கு போகணும்னா
கவனமாக இருந்தாருன்னா அவர் தப்பிச்சிருவார். ஆனால் இல்லை நான் இப்படி தான் என் பேட்டர்ன் இப்படி தான் அப்படின்னு சொல்லி சும்மா மேம்போக்கா இந்த மாதிரி வேலைகள் பண்ணி பறந்து பறந்து அடிக்கிறது உதைக்கிறது ஒரு ஆக்ஷன் பிளாக்லேயே படத்தை ஓடணும்னு நினச்சாருன்னா லைன் வேணும். எந்த படமாக இருந்தாலும் ஒரு கண்டென்ட் கண்டிப்பாக வேணும். கண்டென்ட் கிளாரிட்டியாக இருக்கணும், கிளியராக இருக்கணும். ஓகே, நீங்கள் தொட்டது ஒன்றா இருக்கும், முடிக்கும் போது வேற இருந்தது. ஏன் லியோ தோல்வி? லியோனுடைய தோல்வினா உடனே அவங்க கோச்சிப்பாங்க நாங்கள் வெற்றி பெற்றோன்னு. லியோனுடைய கண்டென்ட் தோல்வி. நீங்கள் ஆடியன்ஸ் கொண்டாடி இருப்பாங்க, காசு வந்திருக்கும், அது ரெண்டாவது விஷயம். நீங்க எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயத்த நீங்க வந்து சொல்ல வந்து தப்பான கண்டென்ட், நரபலின்ற ஒரு விஷயமே கிடையாது. நீங்க அப்ப கொண்டு வந்து திணிக்கிறீங்கன்னு போது அப்ப உங்களுடைய வன்மம் ஏதோ அதுக்குள்ள இருக்கு. ஸோ இது எல்லாம் தான் அவருடைய தோல்வியாக பார்க்கப்பட்டுச்சு. லோகேஷனுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் தப்பாச்சுன்றதுக்கு என்ன காரணம்னா இதெல்லாம். அதை எங்கேயும் கொண்டு வந்து இங்க ரஜினி அவர்களுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. அப்ளை பண்ணாருன்னா ரஜினி பயங்கரமான ஒரு இமேஜ் ஒன்று உருவாகி இருக்கு. ஏற்கனவே அதை வச்சிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 75லேருந்து ஒரு மனுஷன் வந்து தமிழ் சினிமாவில் வந்து இத்தனை வருஷம் நகர்த்திட்டு போறாருன்னா எவ்வளவு பேரை தாண்டி வந்திருப்பார். எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனையை தாண்டி வந்திருப்பார். சார் அது எல்லாத்தையும் ஏன் தாண்டி வராருன்னா ஆடியன்ஸ் அவருக்கு கொடுக்குற மரியாதை இருக்குல்ல, அது வந்து எங்கேயும் குறையவே இல்லை. அவர் அரசியலுக்கு வராமல் போறாரு, தனிப்பட்ட வாழ்க்கை ஏதோ பண்றாரு, அது நமக்கு தேவையில்லை. ஒரு ரசிகனா, சினிமா ரசிகனா, காசு கொடுத்து பார்க்குற ரசிகனை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறாருல்ல, இங்கே தான் ரஜினி ஜெயிச்சுட்டே இருக்காரு. என்னை நம்பி வரான் இல்லை, 160 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி வரான் ஒருத்தன். அந்த ரசிகனுக்கு அவன் என்ன ஃபீல் பண்ணுவான்? ஆட்டம் பாட்டத்தை பிடிக்குதா, காமெடி ரசிக்கிறானா, ஆக்ஷனை ரசிக்கிறானா, அதெல்லாம் நான் முழுசாக கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன லெவலில் வேணாலும் இறங்கி பண்ணுவேன், எனக்கு ஏஜ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு இறங்கி வந்து பண்ணுறாரு இல்லையா. இதுதான் ரஜினிக்கும் அந்த ரசிகர்களுக்கும் பிரிக்க முடியாத ஒரு பெரிய பாண்டிங்காக இருக்குது. இதை எங்கேயாவது லோகேஷ் வந்து இடையில கிராக் பண்ணிட்டாருன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். லோகேஷ் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நகர்றது ரொம்ப கஷ்டம். ரஜினிக்கு எந்த இடத்துலையும் இழுக்கு வராது. வாழ்க்கை கொடுத்துருக்காரு, நெல்சனுக்கு கொடுத்த மாதிரி பயன்படுத்திக்க வேண்டியது லோகேஷ் தான். விண்டேஜ் ரஜினியை பார்க்க போறோமா, ஒரு கேங்ஸ்டரான ஒரு ரஜினியை பார்க்க போறோமா? ஏன்னா அப்பாவும் தாத்தா பயமா இருக்கு எனக்கு. அது வந்து எடுபடுமான்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு என்னுடைய பர்சனல் ஃபீலிங் இதுல ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப போட்ட அந்த சின்ன குட்டி டீசர், இதுல ஒண்ணுமே ரஜினியை இன்னும் வேற மாதிரி காட்டியிருக்கலாம். அந்த டைலாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பழசெல்லாம் இருக்குது, பழைய இதெல்லாம் வச்சுட்டு பண்ணுறாரு அப்படின்னா இன்னைக்கு அவருக்கு என்ன முடியுமோ அதை எதை விரும்புவாங்களோ அதுக்குள்ளே தான் வரணும். தெரியல, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆரம்பிச்சிருக்காங்க, புள்ளி வச்சிருக்காங்க, ஓகே, கமா தான் போடணும், நம்ம ஃபுல் ஸ்டாப்பாக மாற்றிடக்கூடாது. இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாம் தப்பா எடுத்துப்பாங்க. விடாமுயற்சி மறுபடியும் தொடங்குமா தொடங்காத? ஏன்னா விஜய் அவர்கள் கையில் புண்ணெல்லாம் வச்சுட்டு கூட அவ்வளோ அடிபட்டிருக்கு. எலெக்ஷனுக்கு வராரு, அடுத்த நாள் மறுபடியும் ஷூட்டுக்கு போயிட்டாரு. அந்த அளவுக்கு பரபரப்பான ஒரு விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு. ப்ரொடியூசர்ஸ்க்கு எந்த ஒரு விஷயம் ஆகக்கூடாதுன்னு. இந்த பக்கம் தேர்தல் முடிஞ்ச வாட்டி உடனே 20ஆம் தேதி கிளம்புறாங்க அப்படின்னாங்க, கிளம்பல. இன்னும் அந்த விடாமுயற்சி தொடங்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம், எப்போ தொடங்கும்? இல்லை, எனக்கு அது என்ன காரணம்ன்றது கிளாரிட்டியாக தெரியல. ஆனால் என்னன்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டத்துக்குள்ளேயும் ரெடி ஆகிட்டார். ஏன் ரெடி ஆகிட்டாருன்னா அவரை தான். ஏன்னா அவர் கொடுத்த தேதிகளில் அவர் கொடுத்த விஷயங்களுக்குள்ள எந்த லெவலில் வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, இன்னும் எவ்வளோ நாள் எடுக்கணும், இல்லை நிஜமாவே அவர் போர்ஷன் முடிச்சுட்டு கொடுத்துட்டாரா, எதுவுமே தெரியல. அந்த அப்டேட் மட்டும் அவங்க எதுவுமே உள்ளே விடாமல் ஏன் வச்சுருக்காங்க? இப்போ படம்னா ஒரு வருஷம் இருக்கலாம், ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறாங்க. இது ரொம்ப ஒரு மாதிரி நமக்கே டிசப்பாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. நமக்கு என்னன்னா நம்ம சினிமாக்குள்ளே இருக்கும், சினிமா பத்திரிகையாளராகவே சுற்றிட்டு இருக்கும். அதனால வாய்க்கு வந்த மாதிரி எதுவும் சொல்லிடவும் முடியாது. ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்றதை நான் உணர்ந்துருக்கிறேன். அதனால சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சிரமத்துக்கு இடையில அந்த விஷயங்கள் பண்ணுறாங்க. நிச்சயமாக எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற மாதிரி வரணும். என்ன காரணம்னு தெரியலப்பா எனக்கு. இல்லை, அவரோட பொறுமையே இதை சோதிக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் சொல்ல வரேன். அவர் அடுத்த கட்டத்துக்கு போறாருல்ல, அப்ப அவருக்கே ஒரு பொறுமைனா அப்ப அவரையே பொறுமை இழக்க செய்யற அளவுக்கு என்ன நடக்குதுன்றது தெரியல. மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அப்போ குட் பேட் ஆக்லி தான் தொடங்கும் அப்படின்னு அப்படிதான் நினைக்கிறேன் நான். ஓகே, சினிமால கட்ட பஞ்சாயத்து இப்ப நடந்துகிட்டு இருக்குங்களா? சினிமா தமிழ் சினிமால வந்து கட்ட பஞ்சாயத்து நடந்து. ஏன் இந்த கேள்வி வருது? ஏன்னா சமீபத்தில் விஷால் அவர்கள் ஒரு விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டே இருக்காரு. அதுல தொடர்ந்து அவர் கொண்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் கட்ட பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, ஒரு நேர்காணலில் சொல்றாரு, ரெட் ஜெயிண்ட் அப்படின்னு ஒரு நிறுவனம் மேல ஒரு புகார் தெரிவிக்கிறாரு. உதயநிதி அவர்கள் மேல இல்லை, உள்ள இருக்க ஊழியர்கள் மேல. அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு விஷயங்களும் இல்லை. ஆனால் இந்த படத்துக்கு எதிர்படமாக வரக்கூடிய அரண்மனை 4 கூட தள்ளி போச்சு. ஆனால் மறுபடியும் அவர் வந்து இந்த படத்துக்கு எனக்கு கட்ட பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னு சொல்றாரு. விஷாலுக்கே ஒரு கட்ட பஞ்சாயத்தா அப்படின்னு தான் மிகப்பெரிய கேள்வி. அப்படி வரும் பொழுது தமிழ் சினிமாலையும் இன்னும் கட்ட பஞ்சாயத்து தொடருதா? இல்லை, விஷாலுக்கே கட்ட பஞ்சாயத்துனா விஷால் வந்து ஒரு நடிகர் சங்கத்துக்கு ஒரு பொறுப்பில் இருக்கார், அவ்வளோதான். நாடறிஞ்சவர், ஊர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர், அதில் மாற்று கருத்தை கிடையாது. இங்கே கட்ட பஞ்சாயத்து இருக்கா இல்லையான்றது வந்து அந்த கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் காலகட்டங்களில் வெளிப்படையாக தெரிஞ்சுது.
இப்போ டெக்னாலஜி மாறின பிறகு நிறைய விஷயங்கள் வந்து அப்படி இல்லை. ஆனால் அழுத்தங்கள் இருக்கும். அதை தான் கட்ட பஞ்சாயத்துன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இடங்கள்ல விஷால் படத்துக்கு மட்டும் இல்லை, நிறைய படங்களில் வந்து இன்னைக்கு தயாரிப்பாளர் கவுன்சிலில் உட்காந்து பேசுகிறாங்க, இயக்குனரே மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்படிலாம் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சமீபத்தில் நான் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அந்த விஷயம் சொல்லியிருந்தேன். ஓகே. அப்போ பெப்சி அமைப்பில் இருக்கிற பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த அழுத்தங்களுக்கு காரணம் என்னவா இருக்குன்றதை நம்ம தேடி போகும்போது பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் வந்து வெளிப்பார்வைக்கு அவங்க மிரட்டிட்டாங்க அப்படின்னு தோணும். ஆனால் உள்ளே போய் பார்த்த பிறகு அவங்க மிரட்டலைங்க, இருக்கிறத சொன்னாங்க, அதுவே மிரட்டலாக தெரியுது. ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி மாறின பிறகு ஒரு டோன் இருக்குல்ல, ஃபோனில் பேசுகிற டோனே தப்பாக தோணும். இப்போ என்கிட்டலாம் யாராவது பேசுனாங்கன்னா நான் அவங்ககிட்ட சண்டை போடுற மாதிரியே தோணும். எனக்கு வாய்ஸ் அப்படி, எப்போ பார்த்தாலும் இவர் வந்து சத்தமாக கத்தி பேசிகிட்டே இருக்காருன்னு. ஆனால் என்கிட்ட பழகிற எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய வாய்ஸ் இப்படி தான், நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இந்த வே ஆஃப் டாக் இருக்குல்ல, இவங்க சொல்கிற விஷயம் அவங்கள கோவப்படுத்துகிற மாதிரியோ இல்லை அவங்கள மிரட்டுற மாதிரியோ தோணினாலும் அது எதுக்காக அதை பேசுனாங்கன்னு நம்ம அதை நதி மூலம் ரிஷி மூலம் மாதிரியே ஆரம்பத்தை தேடி கரெக்டாக பார்த்தாங்கன்னா கட்ட பஞ்சாயத்தா இல்லையான்னு தெரிய வரும். என்ன காரணம்னு தெரியல, எனக்கும் அந்த காதுக்கு வந்துச்சு. நிறைய இடங்களில் நிறைய தியேட்டர்ஸ்க்கு அவர் படங்கள் வந்து வெளியிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரிலாம் வருது. யார் சொன்னாங்கன்றது கேள்வியா இருக்கு. இல்லை இவங்க தான் பண்றாங்க, இவங்க வச்சு தான் இவங்க இன்டைரக்டா, அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அவர் சொல்றாரு, அதுக்கான ஆதாரம் எதுவும் நம்மகிட்ட இல்லாமல் அவங்க யார் மேலேயும் நம்ம குறை சொல்ல முடியாது. என் கவனத்துக்கு நானே நிறைய விசாரிக்கும் போது எனக்கே சொன்ன விஷயம், இல்லை இந்த படம் போட வேண்டாம், வேற படம் போட்டுங்க, இது வேண்டாம் அது வேண்டான்ற மாதிரி நிறைய ஏரியாக்கள் இன்னும் வந்து அது போகாமல் இருக்கிறதெல்லாம் இருக்கு. ரெண்டாவது வந்து விஷாலபத்ரன் நல்ல மனிதர், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நிறைய இடங்களில் லூஸ் டாக், நிறைய பேசக்கூடாத நேரத்தில் பேசக்கூடாதது பேசுவார், பேச வேண்டிய நேரத்தில் பேச மாட்டார். அது அவர்கிட்ட பெரிய டிராபேக்கு. மழை நேரத்தில் அவர் பேசின விஷயமா இருக்கட்டும், பல நேரங்களில் வந்து அவர் ஏன் அதெல்லாம் பேசினார்னு இன்னும் இது வரைக்கும் விளங்கவே இல்லை. 2026 எலெக்ஷனுக்கு வரன்றாரு, சைக்கிளை வந்து ஓட்டு போறாரு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன நடக்குது அவர் சுற்றி? இல்லை நீங்கள் அரசியல், நான் தான் சொன்னேன் முன்னாடி முதல் கேள்விக்கே திரும்ப வந்துடுறேன். நான் அரசியல் யார் வேணா வரலாம். சரி, விஜய் வரலாம், விஷால் வரக்கூடாதா? வரலாம், வரலாம் இல்லையா? அவ்வளோதான், சிம்பிள். யார் வேணா வரலாம். ஆனால் பாதையே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குங்களே. புரட்சி தளபதி சைக்கிளில் வராரு, இருக்கட்டும் பரவாயில்ல. ஏற்கனவே விஜயகாந்த் ஒருத்தர் ரூட் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காருல்ல, விஜயகாந்த் போட்ட ரூட்ல தான் விஜய் வந்துகிட்டு இருக்காரு. சரி, விஜயை ஃபாலோ பண்ணி இவர் வரட்டும், யார் என்ன வேணான்னு சொல்றது. நீங்க யார் வந்தாலும் ஒரு இடத்துல வந்து நிப்பீங்கல்ல, ஒரு எண்டு வந்து நிப்பீங்க. அந்த எண்டில் வந்து கேட் ஒன்று இருக்கும், மக்கள் தான் அந்த கேட்டு. அந்த கேட்டை மக்கள் யாருக்கு வழி விட்டு ஓப்பன் பண்றாங்களோ அவங்க தான் உள்ள வர முடியும். யார் வேணா வரலாம். ஸோ இப்போ ஆளாளு புறப்பட்டு வராங்க. ஒருத்தர் காரில் வருவார், சைக்கிளில் வருவார், ஒருத்தர் வந்து பைக்கில் வருவார், ஒருத்தர் நடந்து வருவார். யார் வேணா வரலாம். யார் எங்கே வராங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. முயலாமை கதை நம்ம படிச்சிருக்கோம்ல, முயலும் ஆமையுமான கதை. முயலுக்கு என்றைக்குமே நம்ம தான் வேகமாக ஓடுவோம், நம்மளை மிஞ்ச ஆளே இல்லை அப்படின்னு முன்னாடி ஓடி வந்துடும். வெற்றி கோட்டைக்கு முன்னாடி டயர்டாகி தூங்குவோம், அது வர லேட் ஆகும் அப்படின்னு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன ஆகும்? ஆமை இலக்கு வச்சுட்டு வந்து முடிஞ்சிடும். அது மாதிரி தான் இயல்பு, யாருக்கு யார் போட்டி அப்படின்ற விஷயத்தை தாண்டி இவருக்கு என்ன அழுத்தங்கள் இருக்குது, அரசியலுக்கு வர்றதுனால தான் இந்த அழுத்தம் வருது அப்படின்னா, குருவி வந்து பனங்கா மேலே உட்கார்ந்தா என்ன ஆகும்? குருவி உட்கார பனங்கா விழுந்துச்சுன்ற மாதிரி ஏதோ நடக்க போய் ஏதோ ஒரு நடக்குது. இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆனாலும் ஆகலைனாலும் ரிலீஸ் ஆகிற இடங்களில் மக்கள் கொண்டாடிட்டாங்கன்னா நிச்சயமாக எல்லா தேட்டர்லையும் போடுவாங்க. அப்போ தடுக்கவே முடியாது. இதுக்கு உதாரணம் சொல்ல முடியும், சித்திரம் பேசுதடின்னு ஒரு படம். ஆமாம், அப்போ வந்து அந்த தயாரிப்பாளர் சங்கம் ரெட்டு ப்ளூ பச்சைன்னு என்னென்னமோ கார்டு போட்டாங்க. இவருக்கு வந்து இப்போ ரீரிலீஸ் கிடையவே, அப்போல்லாம் வந்து ஷிஃப்டிங் சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த படம் வந்து ஒரு பாட்டில் ஒவ்வொன்று பயங்கர பரபரப்பாக இருந்துச்சு, இது விட்டு தாண்டவே முடியல. அப்புறம் பார்த்தாங்க வேலைக்கு ஆகாது, எல்லா இடத்துலையும் ரெட் ஆகுது ப்ளூ ஆகுது, படம் ஓட ஆரம்பிச்சிச்சு, பெரிய லெவலில் டாக் வருது, பாட்டு ஹிட்டு. அப்புறம் எல்லா இடங்களையும் அந்த படத்தை வந்து போட ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி நம்ம உதாரணத்துக்கு நிறைய படங்கள் சொல்ல முடியும். அதனால இந்த அழுத்தம் இருக்கா, யார் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒருத்தரை தெரியும் நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு ஒருத்தரை தெரியும் நான் சொல்லுவேன், உண்மை என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் யாரையும் கார்னர் பண்ணுறதை விட உங்கள் கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா எந்த தடைகள் வந்தாலும் அந்த படம் வந்து பெருசாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். அதில் நீங்கள் உறுதியாக இருங்க, நிச்சயமாக மக்கள் ஏற்றுப்பாங்க. கண்டிப்பாக. ரொம்ப நன்றிண்ணே, நிறைய விஷயங்கள் வழக்கம் போல் எங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு. இன்னும் வச்சு நம்ம சந்திக்கும் முறை விடைபெறலாம். நிச்சயம்.